இன்றைய முக்கிய செய்திகள். விக்ரம் 1 தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. புதுவை கனக செட்டிகுளத்தில் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு, சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். இந்தியாவில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைத்துள்ளது. இதையடுத்து புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்திய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்றும், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒரு முறை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா மேலும் பல உலகத்தர சாதனைகளை படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் முதல்வர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கனக செட்டிகுளம் பகுதியில் மருத்துவ கல்லூரி மற்றும் குடியிருப்புகளுக்கு இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில், புதிய மதுபான கடையை உடனடியாக அகற்றாவிட்டால் பொதுமக்களே போராடி மூடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரி எல்லை பகுதியான கனக செட்டிகுளம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தனியார் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்லும் சாலையில் புதியதாக மேலும் ஒரு மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ள சாலையில் திறக்கப்பட்டுள்ள புதிய மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகளில் செயல்பட்டு வரும் மதுபான கடைகள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள், ஏற்கனவே செயல்பட்டு வரும் ஏராளமான மதுபான கடைகளால் கல்லூரி மாணவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகும் அபாயம் அதிகரித்து வருவதாகவும், குடியிருப்புகள் அருகே மதுபான கடைகள் செயல்படுவதால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் புதிய மதுபான கடையை அரசு உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் பொதுமக்களே மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் வாகன ஓட்டிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரத்தில் சம்பவம் நிகழ்ந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதையடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பந்தலை அகற்றி சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கும் மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வரும் நிலையில், சிக்னல்களில் காத்திருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கட சுப்பா ரெட்டி சிலை சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பந்தல்கள் வெயிலில் இருந்து வாகன ஓட்டிகளுக்கு நிழல் அளித்து வந்தன. இந்நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று அதிகாலை திடீரென சரிந்து சாலையில் விழுந்தது. அப்போது போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிர் சேதம் மற்றும் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சரிந்து விழுந்த பந்தலை அகற்றி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று பாதையில் இயக்கப்பட்டன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நகரின் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்களின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு நிலையை முழுமையாக ஆய்வு செய்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பசுமை ஆற்றல் துறையில் புதிய வரலாற்றை படைக்கும் வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி பாஜக சார்பிலும் மக்களின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரஜன் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கார்பன் உமிழ்வற்ற நவீன தொழில்நுட்பத்தின் அடையாளமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1200க்கும் குதிரை திறன் கொண்ட இந்த ரயில் ஒரே நேரத்தில் சுமார் 2638 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் பெற்றதுடன் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படக்கூடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய ரயில்வேயின் பசுமை மற்றும் நவீனமயமாக்கல் பயணத்தில் இந்த திட்டம் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும், வளர்ந்த இந்தியா 2047 மேக் இன் இந்தியா மற்றும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் ஆகிய இலக்குகளை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சாதனை திகழ்கிறது என்றும் ராமலிங்கம் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைப்பு காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர் பிரச்சினைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் எல் டிரெயின் மற்றும் யூ டிரெயின் சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியின் வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைப்பு காரணமாக தண்ணீர் சாலையில் தேங்கி செல்வதாக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் வார்டு தலைவர் சரவணனிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணியாளர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து வெங்கட நகர் முழுவதும் உள்ள எல் டிரெயின் மற்றும் யூ டிரெயின்களில் தேங்கியிருந்த கழிவுகள் அகற்றப்பட்டு முழுமையான சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புகார் அளிக்கப்பட்ட மறுநாளை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு வெங்கட நகர் அசோசியேஷன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு வாராகி ஜெயந்தியை முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் புது நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழாவாகும். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் வாராகி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாராகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு 108 கிலோ மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் 57வது வங்கி தேசிய மயமாக்கல் தின விழா இன்று உற்சாகமாக நடைபெற்றது. பொதுத்துறை வங்கிகளை பாதுகாப்பதும் வங்கி சேவையை மேலும் வலுப்படுத்துவதும் காலத்தின் தேவை என விழாவில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி கொக்குபார் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி மண்டல அலுவலக மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்க தலைவர் ஹரிஹரன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ரீனா ஜோசப் வரவேற்புரையாற்றி வங்கி தேசிய மயமாக்கலின் வரலாற்று பெருமையையும் பொதுத்துறை வங்கிகளின் சமூக பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் CH வெங்கடாச்சலம் மற்றும் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர். 1969ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் வரலாற்று முக்கியத்துவத்தை நினைவு கூர்ந்த அவர்கள் பொதுத்துறை வங்கிகளை பாதுகாப்பது, ஊழியர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவது மற்றும் மக்களுக்கான வங்கி சேவையை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முயற்சிகளை ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சங்க நிர்வாகிகள் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பாலமுருகன் நன்றி உரை வழங்கினார். இதில் வங்கி ஊழியர்கள், ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழக அமைச்சர் புசி ஆனந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் ஆசி பெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனருமான பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக காராமணிக்குப்பம் முருகன் கோயிலில் சிறப்பு சாமி தரிசனம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுமார் 33 ஆஷா பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் ஹேண்ட்பேக்குகள் வழங்கப்பட்டன. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தரமேஸ்திரி வீதியில் சலவை தொழிலாளி ஒருவரின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவசமாக இஸ்திரி வண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி செந்தில்குமார், தலைமை கழக நிர்வாகி மோரிஸ் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்தல், கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வானவில் என்ற பெயரில் சுயமரியாதை பேரணி வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதாக திருநங்கைகள் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் புதுவை வானவில் பிரைட் 2026 அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஷீதல் திருநங்கைகளின் உரிமைகள் மற்றும் நலன் தொடர்பான 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் வானவில் சுயமரியாதை பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருநங்கைகளுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் உரிய இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்தும் வகையில் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த பேரணி மூலம் திருநங்கைகள் சமூகத்தின் கோரிக்கைகளை பொதுமக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது அமையும் என்றும் ஷீதல் தெரிவித்தார். வரும் ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை சுதேசி பஞ்சாலையில் இருந்து தொடங்கும் இந்த சுயமரியாதை பேரணியில் திருநங்கைகள், திருநம்பிகள், லெஸ்பியன்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ராஜபிரகாஷ் ஆகியோரின் தலைமையிலும் லட்சிய ஜனநாயக கட்சி செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், வார்டு தலைவர் NR சுரேஷ், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முதியோர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பல பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டும் சட்டம் சார்ந்த ஆலோசனை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் LJK வழக்கறிஞர் அணி, கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, இந்திரஜித், சுப்பிரமணியன், விஜயலட்சுமி, பிரமிளா, உதயசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆலோசனை வழங்கினர். புதுச்சேரி காந்தி திருநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் 16ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற திரு கல்யாண வைபோகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்திரைப்பாளையம் அடுத்த காந்தி திருநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா கடந்த 13ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு தேவி கருமாரி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் 50 வகையான பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளுடன் பெண் அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதமும் மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது.
இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராஜகுமார், ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் மஞ்சினி, ராமலிங்கம், ராஜேந்திரன், ஏழுமலை, செயலாளர் முத்து, துணை செயலாளர் கணேசன், கிருஷ்ணகுமார் மற்றும் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி எழுதிய RSS என்னும் ட்ரோஜன் குதிரை நூலின் அறிமுக விழா புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றம் சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்ற இந்நூல் அறிமுக விழாவிற்கு பகுத்தறிவாளர் கழகத்தின் புதுச்சேரி துணை அமைப்பாளர் நல்லையன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி செயலாளர் குமரன் வரவேற்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் தொடக்க உரையாற்றினார். விழாவை புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராஜன் ஒருங்கிணைத்தார். தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி எழுதிய RSS என்னும் ட்ரோஜன் குதிரை நூலை பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ராச குழந்தை வேலனார் அறிமுகப்படுத்தி அதன் உள்ளடக்கம் மற்றும் கருத்துக்களை விளக்கி உரையாற்றினார். தொடர்ந்து நூலின் பிரதிகளை புதுச்சேரி திராவிடர் கழக மாநில தலைவர் வீரமணி, மாவட்ட தலைவர் அன்பரசன் மற்றும் மாவட்ட செயலாளர் ராசா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவின் நிறைவில் பகுத்தறிவாளர் கழகத்தின் புதுச்சேரி துணைத் தலைவர் சத்யராஜ் நன்றி உரையாற்றினார். இதில் திராவிடர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கூழ் ஊற்றுதல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா தொடர்ந்து சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டு கூழ்குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டு கூழ் ஊற்றினார். விழாவில் ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காந்திநகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கணினி அறிவை மேம்படுத்தும் நோக்கில் 3 லேடி சர்க்கிள் அமைப்புகள் இணைந்து பள்ளிக்கும் பள்ளி கல்வித்துறை மண்டலம் 5 அலுவலகத்திற்கும் தலா ஒரு கணினியை நன்கொடையாக வழங்கின. சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடி சர்க்கிள் 47 மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடி சர்க்கிள் 135 ஆகிய அமைப்புகள் இந்த நன்கொடையை வழங்கின. மாணவர்களின் கணினி அறிவை வளர்ப்பதோடு கல்வி திறனை மேம்படுத்துவதும், ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் நிர்வாக பணிகளை மேலும் திறம்பட மேற்கொள்ளவும் இந்த கணினிகள் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டது. நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 சார்பில் சன்ஹிதா புவனா, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடி சர்க்கிள் 47 சார்பில் நிவேதா, சுபிக்ஷா, பிரியா மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடி சர்க்கிள் 135 சார்பில் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மண்டலம் 5 இயக்குனர் புவிக்குமார், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பங்கேற்று கல்வி வளர்ச்சிக்கான கணினிகளை நன்கொடையாக வழங்கிய அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் குற்ற சம்பவங்கள் மற்றும் சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் பிரதிபலிப்பு கண்ணாடிகள், CCTV கேமராக்கள் மற்றும் வீதி பெயர் பலகைகள் அமைக்கும் முதல் கட்ட பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர் பகுதியில் தனது சொந்த நிதியின் மூலம் இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். தொகுதி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக தில்லை நகர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பணிகள் தொடங்குவதற்கு முன்பு அப்பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சாலை சந்திப்புகளில் பிரதிபலிப்பு கண்ணாடிகள் பொருத்தப்படுவதன் மூலம் விபத்துகளை தடுக்கவும், CCTV கேமராக்கள் மூலம் குற்ற சம்பவங்களை கண்காணித்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்ததுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு நன்றியும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,135 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 229 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விக்ரம் 1 தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. புதுவை கனகசெட்டிக்குளத்தில் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தி வானவில் சுயமரியாதை பேரணி. கூட்டமைப்பினர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.